like Instagram videos. Looks like all of you are from Bharatanatyam and the singing group. All of you are nicely dressed and confidently all of you are singing beautifully. Who trained all of you? Ramesh Ayyar. See, we also Sami also all of you are doing. நாற்பது நியமே 40 போன்ற பல அறநூல்கள் தமிழ் இலக்கியங்களில் இருப்பினும் இரண்டே அடிகளில் உலகத்தின் ஆக்கப்பெறும் கருத்துக்களை புரிய வைப்பது திருக்குறள் தான். அது மட்டுமா, நவீன அறிவியல் கூற்றும்படி உலகத்தின் மிகச்சிறிய மூலப்பொருள் ஓர் அணு. அந்த அணுவை துளைத்து கடலை புகுட்டி குறுகத்தரித்த குரல் என்று வள்ளுவமானை திருக்குறளில் போற்றியுள்ளது. அது மட்டுமா, வள்ளுவத்தில் சொல்லாத எதுவும் வையகத்தில் உண்டோ என்று கூறும் அளவுக்கு திருக்குறளில் இல்லாத கருத்துக்களே இல்லை. ஆம், வள்ளுவர் தன்னை உலகிற்கே தந்து நான் புகழ் கொண்ட தமிழ்நாடு அந்த தெய்வ புலனை தந்ததோ உலக புதுமொழி ஆமீன் வரி திருக்குறள். இரண்டே அடிகளில் 7 சொற்களில் உலகையே அளந்தவர நூல், உலக தத்துவத்தை எடுத்து கூறும் ஒப்பற்ற நூல். இந்நூல் அகவாழ்க்கும் புறவாழ்க்கும் அலசும் நூல். இக்காலம் சொல்லும் வரிகள் என்றென்றும் இக்காலத்திற்கும் பொருந்தும் வரிகள். இரண்டடியில் வாழ்வை கற்பித்து ஒழுக்கம் சொல்லும் பல குறள்கள். இது நன்றி சொல்லும், நட்பு சொல்லும், கல்வி சொல்லும், மொத்த வாழ்க்கையே விளக்கி சொல்லும். ஆஹா, அது மட்டுமா, காலங்களை கடந்திருக்கும் கருத்து குவியல்கள். கண்ணோடு ஒத்தி எடுக்கும் கண்களும் கரங்களும் போதாதே. வளர்ந்துள்ள ஒவ்வொரு குரலும் இடையுள்ள முத்துக்களாகும். தான கட்டுக்குறளை இனிமையான குரலோடு காணலாம். கதிரடிச்ச கதையை எல்லாம் நெட்டு கட்டி சொல்ல போறோம். கொஞ்சம் செவி கொடுத்து கேளுங்கய்யா. சை 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 பகலா பாடுபட்டு நெல்மணிய பாதுகாத்தோம். காத்த நெல்மணிய கதிரடிக்கும் நேரம் இது. காத்த நெல்மணிய கதிரடிக்கும் நேரம் இது. சை 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 பாடல் தேர்ந்தெடுத்து பொன்மணிய பொங்க வச்சோம். புது பொங்கல் நன்னாளிலே நம் வாழ்வு மகிழ்வானது. இனிய திருநாளை இனிதே கொண்டாடும் தமிழர் திருநாளையா. சை 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 ஏறெடுத்தோம் சொல் படைக்க, ஏறெடுத்தோம் நெல் படைக்க. ஏறெடுத்தோம் சொல் படைக்க, ஏறெடுத்தோம் நெல் படைக்க. வானதிர மேல சத்தம்
செவி கொடுத்து கேளுங்கய்யா. சொய் 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 ராப்பகலா பாடுபட்டு நெல்மணிய பாதுகாத்தோம். காத்த நெல்மணிய கதிரடிக்கும் நேரம் இது. காத்த நெல்மணிய கதிரடிக்கும் நேரம் இது. சொய் 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 பான தேர்ந்தெடுத்து பொன்மணிய பொங்க வச்சோம். புது பொங்கல் நன்னாளிலே நம் வாழ்வு மகிழ்வானது. திருநாளை இனிதே கொண்டாடும் தமிழர் திருநாளையா. சொய் 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 ஏறெடுத்தோ சொல் படைக்க ஏறெடுத்தோ நெல் படைக்க ஏறெடுத்தோ சொல் படைக்க ஏறெடுத்தோ நெல் படைக்க வானதிர மேல சுத்தோம் பல புயர நினைச்சோம். வார்த்தை சொல்ல வந்தோம் தமிழ் வாழ்வ சொல்ல வந்தோம். வார்த்தை சொல்ல வந்தோம் தமிழ் வாழ்வ சொல்ல வந்தோம். இந்த பாட்டு சத்தத்தை கேட்டு நீ கேட்டு தமிழை தாராட்டிடு. சொய் 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 தை பிறந்தால் பல் பிறக்கும் நம் வாழ்வில் ஒளி பிறக்கும். சேர்ந்தே கொண்டாடுவோம் நம் தமிழில் பண்பாடுவோம். சேர்ந்தே கொண்டாடுவோம் நம் தமிழில் பண்பாடுவோம். இந்த நாளை எப்போதும் தோழில் தாங்கிய தினமும் கொண்டாடுவோம். சொய் 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 அந்த வான மகிழ இந்த பூமி மகிழ. அந்த வான மகிழ பூமி மகிழ வாழ்த்து சொல்ல வந்தோம். இந்த ஊர் உலகம் மனமகிழ்கிற பாட்டு சொல்ல வந்தோம். என்றும் நம்மில் நன்மைகள் பொங்கிட இனிமை கொண்டு வந்தோம். தமிழர் என்னும் சிந்தை மகிழ்ந்தது பாட்டு சொல்ல வந்தோம். என்றும் நம்மில் நன்மைகள் பொங்கிட இனிமை கொண்டு வந்தோம். தமிழர் என்னும் சிந்தை மகிழ்ந்தது பாட்டு சொல்ல வந்தோம். புது பொங்கல் பொங்கிட செல்வம் தங்கிட. புது பொங்கல் பொங்கிட செல்வம் தங்கிட வரங்கள் வேண்டுகின்றோம். எங்கள் வாழ்வு சிறக்க வளங்கள் கொலிந்து தமிழ் தாயை வேண்டுகின்றோம். என்றும் நம்மில் நன்மைகள் பொங்கிட இனிமை கொண்டு வந்தோம். தமிழர் என்னும் சிந்தை மகிழ்ந்ததை பாட்டு சொல்ல வந்தோம். அந்த வான மகிழ பூமி மகிழ பாட்டு சொல்ல வந்தோம். இந்த ஊர் உலகம் மனம் மகிழ்ந்திட பாட்டு சொல்ல வந்தோம். பாட்டு சொல்ல வந்தோம். பாட்டு சொல்ல வந்தோம். ஆதவனின் கதிர்கலங்கள் நம்ம இலக்கியமா. பூமி பயிரும் அசைவயும் நளிரும் கண்டிதமா. பச்சரிசியம் அச்சுவலும் இங்கே இருக்கையிலே உங்க பணையும் இனிப்பு கல்வி இனிமை புகிதமா. இனிமை புகிதமா. அங்கு கொஞ்ச விளையாடும் எங்குல பெரியருக்கு மஞ்சளானை சுட்டு பண்ணி போயிருந்தாயா? மாமனா மச்சானா வானம் கேட்டவனே இதற்கு கேட்கிறாய் யாரை கேட்கிறாய்? வரி கூட்டம் பழங்கியர்களை போரடித்து மலைகளை மெத்தொழிலாய் குவிந்துவிடும் தான் இருக்கிறது. இத்தகைய வரிகளால் ஆங்கிலேயர்களின் மீது மிகவும் கோபம் கொண்டனர். மயிலின் தோகை உடையுடன் சேர்த்து ஒடுக்கியும் விழுத்தும் ஆடக்கூடிய வரவுடை செய்யப்பட்டிருக்கும். மயிலின் ஆட்டத்தை அல்லது அசல்களுக்கு இந்த ஆட்டம் அமையும். பொதுவாக சிறுமிகளே இந்த ஆட்டத்தை ஆடுவார். மயில் போன்ற மாணவிகள் மயில் ஆட்டத்தை ஆட வருகின்றனர்.
இப்போது நம் மாணவர்கள் கோலவித்தை என கும்மி பலர் கூடி ஆடும் உணவை கூத்து அல்லது நடனம். இது தொன்று தொட்டு வரும் நடனக்கலையாகும். பலர் வட்டமாக ஆடிக்கொண்டோ அல்லது இருபுறமாக சரிசமமாக நின்று ஆடிக்கொண்டே வரும்போது இசைக்கு தக்கவாறு தம் கைகளை கட்டி கால்களையும் இடுப்பையும் தலையையும் அளதூர அசைத்து கும்மியாட்டமாகும். இப்பொழுது நம் பள்ளி மாணவிகள் கும்மியாட்டம் ஆட வருகிறார்கள். விஜயத்தில் ப்ரோக்ராம் நடந்துருக்கேன். பொதுவாக சிறுமிகளே இந்த ஆட்டத்தை ஆடுவார். மயில் போன்ற மாணவிகள் மயில் ஆட்டத்தை ஆட வருகின்றனர்.
சீர்திருத்தவாதி மற்றும் அரசியல் தலைவர் என்று மக்களால் போற்றப்பட்ட நான் இந்திய விடுதலைக்கு பின்னர் நாட்டின் முதலாவது சட்ட அமைச்சராக பதவியேற்று இந்திய அரசியல் அமைப்பு வரைவு குழுவிற்கு தலைமை தாங்கி சட்டம் நிறைவேற்றி ஜனவரி 26, 1950 அதை எம் குழுவினரின் துணையோடு நடைமுறைப்படுத்தினோம். வெற்றியோ தோல்வியோ எதுவாயினும் கவலை வேண்டாம். யார் பாராட்டினாலும் பாராட்டாவிட்டாலும் கடமையை செய்வோம். நமது திறமையும் நேர்மையும் வெளியாகும் போது எதிரியும் நம்மை மதிக்க தொடங்குவான். உலகில் யாரும் தெய்வீக குணங்களுடன் பிறப்பதில்லை. ஒவ்வொருவருக்கும் அவரவர் மேற்கொள்ளும் முயற்சிகளை பொறுத்துதான் முன்னேற்றமோ வீழ்ச்சியோ ஏற்படுகிறது. ஆடுகளைத்தான் கோயில்களில் முன் வெட்டுவார்களே தவிர சிங்கங்களை அல்ல. ஆடுகளாக இருக்க வேண்டாம், சிங்கங்களாக வீறு கொண்டு ஏழுங்கள். நன்றி. சூழ்களி நீங்க தமிழ் மொழி ஓங்க துலங்குக வையகமே, தொல்லை வினை தரு தொல்லையக என்று சுடர்க தமிழ்நாடு. சூழ்களி நீங்க தமிழ் மொழி ஓங்க துலங்குக வையகமே, தொல்லை வினை தரு தொல்லையக என்று சுடர்க தமிழ்நாடு. வாழ்க தமிழ் மொழி, வாழ்க தமிழ் மொழி, வாழ்க தமிழ் மொழியே. வாழ்க தமிழ் மொழி, வாழ்க தமிழ் மொழி, வாழ்க தமிழ் மொழியே. வானமறிந்ததனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவே, வானமறிந்ததனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவே. வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே. வானமறிந்ததனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவே. வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே. வானமறிந்ததனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவே. இயல்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே. எங்கள் தமிழ் மொழி, எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே. எங்கள் தமிழ் மொழி, எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே. இப்பாடலை இயற்றியவர் பாரதியார். நன்றி. ரட்சமலையை வாழ்த்தி வணங்கி தொடங்குகிறேன். 300 வருடமாய் முற்றுகையிட்ட அந்நிய இருட்டு நரக்க கூத்து முடிந்தது என்று முழங்கி நின்றது எந்த நாளோ அந்த நாள் இது. சட்டப்பினமாய் சீபனில்லாமல் மொத்தமாய் தேசத்தை முற்றுகையிட்ட மூட மூட நிர்மூட உறக்கத்தை ஓட ஓட விரட்டி வைத்து விழிக்க வைத்தது வையம் வியக்க வைத்தது எந்த நாளோ அந்த நாள் இது. சதி வழக்கிலே சம்பந்தப்பட்டு துகுகைற்று தொகுப்புக்கும் கடைசி கிணத்திலும் கண்முன் நிறுத்தி பகச்சின் பார்த்து பரவசப்பட்ட அற்புத விடியலை அழைத்து வந்தது எந்த நாளோ அந்த நாள் இது. இருந்தரும் இந்த சுதந்திர நாளை சொந்தம் கொண்டாட தந்த பூமியை தமிழாழ்வோம். இப்பாடலின் ஆசிரியர் மீரா. நன்றி. வணக்கம். தந்தை பெரியார், வைக்கம் வீரன், தொன்று செய்த பழுத்த பழம் என்றவுடன் என் பெயர் உங்களுக்கு சட்டென்று நினைவுக்கு வந்துவிடும். ஆம், நான் 1879 ஆண்டு செப்டம்பர் 14 வெங்கடப்ப நாயக்கருக்கும் சின்ன தாயம்மாளுக்கும் மகனாக தமிழ்நாடு மாநிலத்தினுடைய ஈரோடு மாவட்டத்தில் பிறந்தேன். என்னுடைய இயற்பெயர் ஈரோடு வெங்கட்ட ராமசாமி நாயகன். அதன் சுருக்கமே ஈவேரா. நான் ஜாதியை அகற்றுவதற்காகவும் மூடநம்பிக்கை மக்களிடமிருந்து ஒழிப்பதற்காகவும் பெண் விடுதலைக்காகவும் போராடினேன். தமிழகத்தின் மிக முக்கிய இயக்கமாக கருதப்படும் திராவிட கழகத்தை தோற்றுவித்தேன். சுயமரியாதை இயக்கமும் பகுத்தறிவாதமும் மக்களிடம் மிகவும் புகழ் பெற்றது. என் பிறந்த நாளை சமூக நீதி நாளாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. தமிழக அரசு எனக்கு கொடுத்த மதிப்பை விட மக்கள் மத்தியில் உள்ள மதிப்பை நான் பெரிதாக கருத்துகிறேன். முன்னோக்கி செல்லும் போது பணிவாக இரு. ஒருவேளை பின்னோக்கி வர நேரிட்டால் யாராவது உதவுவார்கள். விதியை நம்பி மதி இழக்காதே. எங்கே விழுந்தா என பார்க்க வேண்டியதில்லை, இங்கே வலிக்கிறது என்று பார்க்க வேண்டும் என்று என் பொன்மொழிகளை பின்பற்றி உங்கள் வாழ்க்கையில் வளமுற வாழ்த்துகிறேன். நன்றி. 7 அதிசயங்கள் உள்ளது என்று சொல்கிறார்கள். ஆனால் எனக்கு ஒரே அதிசயம் என் தமிழ் மொழிதான் என்ற பெருமையுடன் காலை வணக்கத்தை அனைவருக்கும் கூறிக்கொள்கிறேன். நான் பாஞ்சாலக்குறிச்சியை ஆட்சி செய்தவன். ஜாக்சன் துரை என்ற ஆங்கிலேயனை எதிர்த்தவன். கண்டுபிடித்து விட்டீர்களா? ஆம், நான் தான் உங்கள் வீரபாண்டிய கட்டபொம்மன். நான் 1760 ஆண்டு ஜனவரி 3 தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள பாஞ்சாலக்குறிச்சியில் பிறந்தேன். எனது பெற்றோர் ஜக வீரபாண்டியன் மற்றும் ஆறுமுகத்தம்மாள் ஆவர். என் சிறு வயதிலேயே வில், வாள், அம்பு எய்தல், யானையாட்டம் போன்றவற்றில் சிறந்த பயிற்சி பெற்றிருந்தேன். தந்தைக்கு பிறகு எனது 30வது வயதில் அரசு பொறுப்பை ஏற்றுக்கொண்டு நான் நாட்டை நல்வழியில் ஆட்சி செய்தேன். எனது ஆட்சி காலத்தில் ஆங்கிலேயரின் ஆதிக்கம் இந்தியாவில் அதிகரித்தது. அரசுகளிடம் வரி வசூலிக்க ஆங்கிலேயர்கள் அதிகாரிகளை நியமித்தனர். இதற்கு என்னை போன்ற மன்னர்கள் ஒத்துழைக்கவில்லை. அப்போது ஒரு சமயம் திருநெல்வேலி கலெக்டராக இருந்த ஜாக்சன் துரை என்பவர் என்னை சந்திக்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். அப்போது எங்கள் இருவருக்கும் இடையே நடைபெற்ற உரையாடல் தான் இன்னும் உங்களால் ரசிக்க முடிகிறது. அதை ஒரு முறை உங்கள் முன் நான் நினைவுபடுத்திக் கொள்ள விரும்புகிறேன். கிஸ்தி, திரை, வரி, வட்டி. வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கு ஏன் கொடுப்பது கிஸ்தி? எங்களோட வயலுக்கு வந்தாயா, ஏற்றம் இறைத்தாயா, நீர்ப்பாய்ச்சி நடுவயல் நிறைய கண்டாயா, நாட்டு நட்டாயா, களை பறித்தாயா, கழனிவாளோருக்கு கஞ்சிக்கலையும் சுமந்தாயா, அங்கு கொஞ்சம் விளையாடும் எங்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா, அல்லது நீ மாமனா மச்சானா மானங்கெட்டவனே? எதற்கு கேட்கிறாய் திரை? யாரை கேட்கிறாய் வரி? போரடித்து நெற்குவியும் வேலி நாட்டு உழவர் கூட்டும் பரங்கியரின் உடலையும் போரடித்து தலைகளை நெற்கதிர்களாய் குவித்து விடுவேன் ஜாக்கிரதை.
வணக்கம். 18ஆம் நூற்றாண்டில் சிவகங்கை பகுதியின் ராணி கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக ஆயுதமேந்தி போராடிய பெண் விடுதலை போராட்ட வீராங்கனை ராமநாதபுரம் சமஸ்தானத்தின் மன்னர் செல்லமுத்து விஜய ரகுநாத சேதுபதி சக்கந்தி முத்தாத்தாள் தம்பதியினரின் ஒரே பெண் மகவு. ஆண் வரிசை போல் வளர்க்கப்பட்டு ஆயுத பயிற்சி பெற்று பல மொழிகள் கற்று வீர புகழ் பெற்ற பெண் சிவகங்கை மன்னர் முத்து வடுகநாத தேவரின் மனைவியான நான் தான் வேலு நாச்சியார். 1772 ஐரோப்பியரின் படையெடுப்பால் பாதிக்கப்பட்ட நாங்கள் சிவகங்கை கோட்டையை மீட்டெடுக்க துணிந்தோம். மருது சகோதரர்களின் ஆற்றல், ஹைதர் அலியின் உதவி, குயிலின் தியாகமும் இணைந்ததால் சிவகங்கை மீட்டெடுக்கப்பட்டது. முதல் தமிழ்நாட்டில் என் தலைமையில் ஆங்கிலேயருக்கு எதிரான கொடி தூக்கப்பட்டது. அதில் வெற்றியும் பெற்றது எங்கள் அணி. பெண்களை இழிவாக பேசும் பூமியில் வீரமங்கையாக பிறந்ததற்கு நான் பெருமைப்படுகிறேன். வாள் வேல் ஏந்தி போராடினால்தான் விடுதலை பெற முடியும் என்பது உண்மைதான். ஆனால் பெண்களாகிய நாமே வீரத்தின் விளைநிலம் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நான் பயன்படுத்திய ஈட்டி, வாள் முதலான பல பொருட்கள் சிவகங்கை அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டு பாதுகாக்கப்படுகின்றது. எனக்காக தபால் தலை இந்திய அரசால் 31 டிசம்பர் 2008 வெளியிடப்பட்டது. இவை எப்பொழுதும் என்னை நினைவுபடுத்தும் நினைவு சின்னங்கள் மட்டுமல்ல, உங்கள் நினைவில் வாழும் சின்னங்களும் ஆகும். நன்றி. பாடுபட்டு நெல்மணிய பாதுகாத்தோம், காத்த நெல்மணிய கதிரடிக்கும் நேரம் இது, காத்த நெல்மணிய கதிரடிக்கும் நேரம் இது. சை 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 புது பானை தேர்ந்தெடுத்து பொன்மணிய பொங்க வச்சோம். புது பொங்கல் நன்னாளிலே நம் வாழ்வு மகிமானது. இந்த இனிய திருநாளை இனிதே கொண்டாடும் தமிழர் திருநாளையா. சை 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 ஏறெடுத்தோம் சொல் படைக்க, ஏறெடுத்தோம் நெல் படைக்க, ஏறெடுத்தோம் சொல் படைக்க, ஏறெடுத்தோம் நெல் படைக்க. வானதிர மேல சத்தம் வர புயர நினைச்சு நிற்கும். வாழ்த்த சொல்ல வந்தோம், தமிழ் வாழ்க சொல்ல வந்தோம், வாழ்த்த சொல்ல வந்தோம், தமிழ் வாழ்க சொல்ல வந்தோம். இந்த தமிழ் சத்தத்தை கேட்டு நீ கேட்டு தமிழை தாளாட்டிடு. சை 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 இருந்தால் வழி பிறக்கும், நம் வாழ்வில் ஒளி பிறக்கும். சேர்ந்தே கொண்டாடுவோம், நாம் தமிழில் பண்பாடுவோம். சேர்ந்தே கொண்டாடுவோம், நாம் தமிழில் பண்பாடுவோம். இந்த நாளை எப்போதும் தோளில் தாங்கிய தினமும் கொண்டாடுவோம். சை 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 சை. நாட்டு மக்களின் நலனையே நாளெல்லாம் நினைத்து நல்ல ஆட்சி செய்யும் அதியமான் நெடுமான் அஞ்சியே வணக்கம். அமைச்சருக்கும் என் வணக்கம். அருந்தமிழ் கவிதைகளால் அனைவரையும் கவர்ந்த அவ்வையே வாருங்கள் வாருங்கள் வணக்கம். தமிழ் தாய்க்கு இந்த அமைச்சரின் வணக்கம். இப்பொழுது நாட்டிய மக்கள் சிதேஸ்வரி நடனம் நடைபெற போகிறது. Yeah.
தங்கியிருப்பது எனக்கு கிடைத்த பெரும் பேறு. அதெல்லாம் இருக்கட்டும், காலையில் இருந்து உன்னை அரண்மனையில் காணவில்லையே, எங்கே சென்றிருந்தாய்? காட்டு வளத்தை கண்டு மகிழ்ந்து நீண்ட நாட்கள் ஆகிவிட்டன. அதனால்தான் இன்று நம் அமைச்சரோடும் வீரர்கள் சிலரோடும் காட்டுக்கு சென்றிருந்தேன். யாரங்கே அந்த கனியை கொண்டு வாருங்கள். அங்கே இந்த கனியை பறித்தேன். இது சாப்பிட்டு சுவை எப்படி இருக்கிறது என்று சொல்லுங்கள் தாயே. நீ தரும் கனி என்றால் அது சுவையாகத்தானே இருக்கும். பல கடல்களுக்கு அப்பால் எங்கோ தொலைவில் உள்ள நாட்டிலிருந்து தமிழ்நாட்டிற்கு கரும்பினை கொண்டு வந்தவர்கள் உனது முன்னோர்கள் தானே. இனிப்பிற்கும் உனது கொடுத்திருக்கும் தொடர்பு உண்டு அல்லவா? எனவே நீ கொடுத்த கனி இனிக்கத்தானே செய்யும். அந்த கரும்பை விட இனிக்கிறது தங்கள் பேச்சு. சரி, இதோ இந்த கனியை சுவைத்து பாருங்கள். அடடா, என்ன சுவை, என்ன சுவை! இவ்வளவு சுவையுள்ள கனியை நான் இதுவரை உண்ணதே இல்லை. என்ன கனி இது? இது நெல்லிக்கனியின் ஒரு வகை. தாயே, நமது அரசர் மிகவும் எளிதாக கூறிவிட்டார். இது எங்கும் எளிதாக கிடைக்கும் கனி என்று. கிடைப்பதற்கு அரிதான நெல்லிக்கனி இது. எப்போதாவது ஒரு முறைதான் காய்த்து பழுக்கும். இன்று நாங்கள் காட்டு பகுதிக்கு சென்றிருந்த போது அங்கே ஒரு மலை உச்சியில் இருந்த கருநெல்லி மரத்தில் இந்த கனி பழுத்திருந்தது. அந்த மரத்தில் நம் வீரர்களால் ஏற முடியவில்லை. பிறகு நம் அரசரே முயன்ற அந்த மரத்தில் ஏறி இந்த கனியை பறித்தார். என்ன, அதிகமான மலை உச்சியில் இருந்த மரத்தில் ஏறி இந்த கனியை பறித்தானா? அது மட்டுமன்று, இந்த கனியை உண்டவர்கள் நீண்ட நாட்கள் நோய் நொடியின்றி வாழலாம் என்று பெரியார் கூறுவர். அதிகமானே, என்ன செயலை செய்து விட்டாய்? நாட்டை ஆளும் பொறுப்புடைய நீ இந்த கனியை உண்ணாமல் எனக்கே அளித்து விட்டாயே. இதை நான் முன்பே அறிந்திருந்தால் இந்த கனியை நான் உண்ணாமல் உனக்கே அளித்திருப்பேனே. என்னை போன்ற ஒரு அரசன் இருந்து போனால் வேறொருவர் அரசராகி விடுவார். ஆனால் தங்களை போன்ற அறிவில் சேர்ந்த புலவர் ஒருவர் மறைந்தால் அந்த இழப்பை யாராலும் ஈடு செய்ய முடியாது. அதனால்தான் நான் எதுவும் கூறாமல் இந்த கனியை உங்களை உண்ணச் செய்தேன். நானும் அமைதியாக இருந்தேன் தாயே. அதிகமானே, தமிழ் மீது நீ கொண்டுள்ள பற்று என் மனதை முருகச் செய்தது. உன்னை புகழ முடியாமல் என் தமிழே தடுமாறுகிறது. அப்படி சொல்லாதீர்கள். உங்கள் தமிழுக்கு தடுமாற்றமும் இல்லை, தாழ்வும் இல்லை. உங்கள் நாவில் பிறக்கும் தமிழ் என்றும் நிலை பெற்று வாழும். அதில் என் பெயரும் ஒட்டியிருக்கும். அதுதான் எனக்கு மகிழ்ச்சி. அரசரே, இன்று நம் ஒற்றர்கள் கவலைக்குரிய செய்தி ஒன்றை கொண்டு வந்துள்ளனர். என்ன செய்தி அது அமைச்சரே, கூறுங்கள். அரசன் தொண்டைமான் நம் மீது படையெடுத்து வருவதாக செய்தி வந்துள்ளது. அப்படியா? மக்களின் முகங்களில் கூட கவலையின் நிழல் படியக்கூடாது என்று கருதும் மதியமானே, இன்று முகத்தில் கவலையின் நிழல் சூழ்ந்திருப்பதன் காரணம் என்ன? நம் ஒற்றர்கள் கொண்டு வந்த ஒரு செய்தி என் உள்ளத்தில் சிறு கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. மன்னன் தொண்டைமான் நம்மோடு பகைமை கொண்டவன் என்பது தாங்கள் அறிந்ததுதானே. அவன் இப்போது நம் மீது படையெடுத்து வருவதாக செய்தி வந்துள்ளது. நம் தலைக்கு மேல் இப்போது போர் மேகங்கள் சூழ்ந்துள்ளன. அதிகமான் நெடுமான் அஞ்சியே, உனது பெயரில் தான் அஞ்சி என்னும் சொல்லி இருப்பதே என்று நீ அஞ்சி நான் ஒரு நாளும் பார்த்ததே இல்லை. போர் உனக்கு புதிதா என்ன? போரனுக்கு புதிதும் அன்று. நான் போரை கண்டு அஞ்சுபவள் அல்லேன். ஆனாலும் ஏன் இந்த கலக்கம்? ஈரத்திலும் வீரத்திலும் உனக்கு இணை சொல்ல யாருண்டு? நீர்நிலையில் படுத்திருக்கும் யானையானது தன் மீது ஏறி குதித்தும் தந்தங்களை கழுவியும் விளையாடும். சிறுவர்களுடன் பணிந்த அன்பு காட்டும். அதுபோல நீயும் நம்மை போன்ற புலவர்களிடம் பணிந்த அன்பு காட்டி காட்சிக்கு எளியவனாக விளங்குகிறாய். அதே யானை தான் போர்க்களத்தில் பகைவரின் படையை விரட்டோட செய்வது போல நீயும் போரில் சண்டையிட்டு வெல்கிறாய். அத்தகைய வீரமுடைய நீ இந்த போரை கண்டு தயங்கலாமா? தயங்கவில்லை தாயே. அரசரே, தங்களின் மனதுள் இருப்பதை அவையிடம் வெளிப்படையாய் கூறுங்கள். தமிழறிந்த அன்னையே, நான் எத்தனையோ போர்களை கண்டவன், பகைவர்களை வென்றவன் என்பது தங்களுக்கு தெரியாததன்று. ஆனால் ஒவ்வொரு போரினிலும் எத்தனை உயிரிழப்புகள், எவ்வளவு அழிவு, தந்தில்லாத பிள்ளைகள், கணவன் இழந்த பெண்கள், அண்ணன் இழந்த தம்பி தங்கைகள், மகன் இழந்த தாய்மார்கள் என எத்தனையோ பேரின் கண்ணீர் ஒவ்வொரு போர் வெற்றிக்கு பின்னால் மறைந்திருக்கிறது. எனவே இந்த போரை தவிர்த்தால் என்ன? அதியமானே, தமிழ் மீது நீ கொண்டுள்ள பற்று என் மனதை உருகச் செய்தது. வரட்டும். அஞ்சிடமிருந்து தூதரமாக நம் படையின் பெருக்கத்தை கண்டு அஞ்சி ஓட போயிடார் பாருங்கள். அதோ ஔவையாரே வந்துவிட்டார். போரை நிறுத்த வந்த
வந்திருக்கும் அவையே வருக வருக வணக்கம். தொண்டைமான் தரும் வரவேற்பை பார்த்தால் என் வருகையை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பது போல் தோன்றுகிறதே. என் பகைவரின் நாட்டிலிருந்து வந்தாலும் தான் தமிழ் புலவர் அல்லவா, தங்கள் வருகை எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. நீயும் தமிழ் மீது அன்புடையவன் என்பதை அறியும் போது நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த மகிழ்ச்சியோடு எனது ஆயுத கருவியையும் பார்த்துதான் பாருங்களே. போர்க்கருவிகளை பார்த்து நான் என்ன செய்ய போகிறேன்? பெரிய படை வலிமையோடைய அரசரோடு உங்கள் அதிகமாக மோத போயிறான் என்பதை அறிய வேண்டாமா? அதையும் பார்ப்போம் வா. என் கருவிகளை பாருங்கள் அவையாரே, இவ்வளவு பெரிய ஆயுத கிடங்கை நீங்கள் இதுக்கு பார்த்திருக்க மாட்டீர்கள். ஆமாம், வில், அம்பு, வாள், ஈட்டி, மழு, கேடயம் என எத்தனை கருவிகள், ஒவ்வொன்றிலும் எத்தனை வகைகள், ஒவ்வொரு வகையிலையும் எத்தனை எண்ணிக்கை. பார்க்கும் போதே வியப்பாக இருக்கிறது அல்லவா? ஆமாம், கருவிகள் அளவு மட்டுமின்றி அதை அழகாக அடித்து வைத்திருக்கும் முறை கூட கண்களை கவர்கிறது. ஒவ்வொரு கருவிகளும் புத்தம் புதிதாய் நெய் பூசப் பெற்று மாலையும் மயத்தொகையும் அணிவிக்கப்பட்டு எழிலாய் காட்சியளிக்கின்றது. உங்கள் அதிகமான படைக்கருவிகளை பற்றி சொல்லுங்களே. அதை ஏன் கேட்கிறாய்? அது இவ்வளவு அழகாக இல்லை. அதியமான் அடிக்கடி போர் புரிந்து கொண்டே இருப்பதால் அவனது வாள் பகைவரின் உடலை துளைந்து ரத்த கரைகளுடனும் கூர் ஒடிந்தும் நுனி பழுங்கையும் கொள்ளனின் உலைக்களத்தில் கிடைக்கின்றன. தொண்டைமானின் முகம் சுருங்குகிறது. தொண்டைமானே, ஏன் உன் முகம் மாறிவிட்டது? என்ன குழப்பம்? என் கருவிகளின் அளவையும் அழகையும் பாராட்டிவிட்டீர்கள். அதை கேட்ட என் உள்ளம் மகிழ்ச்சி அடைந்தது. உண்மைதான், உன் கருவிகள் அனைத்தும் புது மெருகு குறையாமல் அப்படியே இருக்கின்றன. அடுத்ததாக நீங்கள் கூறிய செய்திதான் என்னை சிந்திக்க வைத்துவிட்டது. அதியமானின் படை கருவிகள் கோயில் பயன்படுத்தப்பட்டு அதுதான் என்ன உண்மையை புரிந்து கொண்டாய்? கருவிகள் தான் மிகுதியாக உள்ளன. நான் இதுவரை போர் பலத்தை கண்டதில்லை. ஆனால் அதியமான் பல போர்களை கண்டு போர்களை நடத்தி வெற்றி கண்டவன். அவனோடு போரிடுவது எத்தகைய அறிவு தரும் என்பதை புரிந்து கொண்டேன். அருமை அருமை, நான் கூறிய உட்பொருளை தெளிவாக புரிந்து கொண்டாயே. கண்களை திறந்து தாயை போர் வேண்டாம் என்று அதிகமாக மிக்க மகிழ்ச்சி தொண்டைமானே, அவ்வாறே கூறிவிடுகிறேன். போர் இல்லா மகிழ்ச்சி இந்த உலகம் நிலை கட்டும். சென்று வருகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மிக சிறப்பாக கொண்டாடப்படும் ஓர் அறுவடை பண்டிகையாகும். இந்த விழா தென்னிந்தியா, இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், ஐரோப்பிய நாடுகள், வட அமெரிக்கா, தென் ஆப்பிரிக்கா, மொரிஷியஸ் என தமிழர்கள் வாழும் அனைத்து நாடுகளிலும் கொண்டாடப்படுகிறது. பொங்கல் உழைக்கும் மக்கள் இயற்கை தெய்வமாக கருதப்படும் சூரியனுக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் சொல்லும் போது நன்றியதாக இப்பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இந்த பண்டிகை சூரிய தேவனுக்கும் இயற்கைக்கும் அர்ப்பணிக்கப்பட்டது. ஆடி மாதத்தில் தேடி விதைத்த பயிர்களின் விளைச்சலை அறுவடை செய்து பயனடையும் பருவமே தை மாதமாகும். அந்த அறுவடையில் கிடைத்த நெல்லின் புது அரிசியை சர்க்கரை, பால், நெய் சேர்த்து புது பானையில் இட்டு புது அடுப்பில் கொதிக்க வைத்து பொங்கல் சோறாக்கி சூரியனுக்கும் மாட்டுக்கும் படைத்து உண்டு மகிழும் விழாவே பொங்கல் விழாவாகும். நன்றி. போகி பண்டிகை என்பது பழையன கழுதலும் புதியன புத்தலும் என்ற ஆண்டோர் வார்த்தைக்கு உலகர்களால் கொண்டாடப்படும் விழாவாகும். போகி பண்டிகை என்பது மார்கழி மாதத்தின் கடைசி நாளில் கொண்டாடப்படுகிறது. பழைய தேவையில்லாத பொருட்களை இந்நாளில் இருந்து விடுக்கும் பண்டைய கால மக்கள் திருவிழாவாக பொங்கல் திருநாள். தை மாதத்தின் முதல் நாள் பொங்கல் திருநாள். இத்திருநாள் வாசலில் வண்ண கோலம் இடுவர், மாவிலை தோரணம் கட்டுவர். புதுப்பானையில் புத்தரிசியோடு வெள்ளம், முந்திரி, நெய் சேர்த்து பொங்கல். பொங்கல் என்பதற்கு பொங்கி பெருகி வருவது என்று சொல்கிறார். நன்றி. மாட்டுப்பொங்கல். பொங்கலுக்கு அடுத்த மாட்டுப்பொங்கல் கொண்டாடப்படுகிறது. ஆடு என்ற சொல்லுக்கு செல்வங்களுக்கு மாடுகள் விலகுகிறது. அவர்களுக்கு நன்றி செலுத்தும் வகையில் மாட்டுப்பொங்கல் கொண்டாடப்படுகிறது. மாட்டுப்பொங்கல் அன்று மாடுகளை நீராட்டுவர், பொங்கலை சீவி வண்ணவர், மாடுகளின் கழுத்திலேயே மணிகளை கட்டுவர், தலைவர் மாட்டுக்கு
வாழ்வு தந்துள்ளது. சுத்தமுள்ள இடமெங்கும் சுகுமுண்டு நீ அதனை நித்தம் நித்தம் பேணுவாயில் மீண்ட ஆளில் பெறுவாயில். காலை மாலை எல்லாம் என் காற்று வாங்கி வருவன் காலை தொட்டு கூப்பிட்டு காலம் ஓடி போவானே. குறையே நீ குளித்தாலும் குளித்து சிறிது குடியப்பா, ஏழையே நீ ஆனாலும் சிறிது நன்றை கொள்ளப்பா. மட்டு குணமே உண்ணாமல் காலை வாரி சிம்பாயில் சிட்டுமுட்டு பட்டிடுவாய் தினமும் பயிரிடுவாய். அருமை உடலில் நலமெல்லாம் அடைமொழிகள் அறிவாயே. ஒருவன் நோயை காப்பாயே மையம் புற வாழ்வாயே. நன்றி. அன்னையை வாழ்த்தி வணங்குகிறேன். தமிழ் மொழி இலக்கிய வளமும் இலக்கண வளமும் நிறைந்தது. தமிழக மன்னர்களும் வள்ளர்களும் கொண்டை திறன் மிக்கவர்களாக விளங்கினர். இக்கருத்துக்களை விளக்கும் 7ஆம் வகுப்பு பாடப்பகுதியில் அமைந்துள்ள திருமலை நாராயண கவி பாடலை அறிவோம் வாருங்கள். ஒன்றல்ல ரெண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில். ஒன்றல்ல ரெண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில். பகைவென்ற திறப்பாடும் பரணி வகை செல்லும் பரிபாடல் கலம்பகங்கள் எட்டில் தொகை. பகைவென்ற சிறப்பாடும் பரணி வகை செல்லும் பரிபாடல் கலம்பகங்கள் எட்டில் தொகை. வான்புகழ் கொண்ட குரலோடு அகப்புறமும் வான்புகழ் கொண்ட குரலோடு அகப்புறமும் செம்பொரு கண்ட கவிஞங்க இலக்கிய பெருஞ்செல்வம். ஒன்றல்ல ஒன்றல்ல ரெண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில். முல்லைக்கு தேர் கொடுத்தான் வேள்பாரி வான்முடியிலும் புகழ் படைத்த உபகாரி. கவி சொல்லுக்கு தலை கொடுத்தான் அருள் மீறி அந்த வல்லலம் புகழன் போல் வாழ்ந்தவர் வரலாறு. ஒன்றல்ல ஒன்றல்ல ரெண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில். இப்பாடலின் ஆசிரியர் உடுமலை நாராயண கவி. நன்றி. தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழின்ப தமிழுக்கு உயிருக்கு நேர். நன்றி. நான் தான் பழனியப்பன் பொன்னாத்தாள் தம்பதியினர்களின் முதல் புதல்வன். என் பேர் பெரிய மருது. நான் சின்ன மருது. விருதுநகர் மாவட்டம் நரிக்குடிக்கு அருகிலுள்ள முக்குளம் என்பதே எங்கள் கிராமம். நாங்கள் சிவகங்கை சீமையின் அரசர் முத்துவடுகநாதரின் போர்ப்படையில் வீரர்களாக சேர்ந்து பணியாற்றி வந்தோம். ஆம், எங்கள் வீரத்தை கண்ட முத்துவடுகநாதர் அவருடைய படையில் முக்கிய பொறுப்புகளில் எங்களை நியமித்தார். அவரின் மறைவுக்கு பின் வேலநாச்சியார் படைத்தளபதிகளாக பொறுப்பேற்று இழந்த அவருடைய ஆட்சி மீண்டும் கைப்பற்றி அரியணை ஏறச் செய்தோம். நம்மவர்களால் காட்டிக் கொடுக்கப்பட்ட ஆங்கிலேயரால் நாம் தூக்கிடப்பட்டாலும் தமிழகம் எங்கள் வீரத்தை மறக்கவில்லை. எங்கள் வீரத்தை மெச்சி இந்திய அஞ்சல் துறை 2004ஆம் ஆண்டு அக்டோபர் 23 மதுரையிலும் சென்னையிலும் தபால் தலை வெளியிட்டது. நன்றி. வணக்கம். நிம்மதிக்கான 2 வழிகள். ஒன்று விட்டுக்கொண்டு விட்டு விடுவோம். காயங்களோடு சிரிப்பது எளிதல்ல. அப்படி சிரிக்க தொடங்கிவிட்டால் எந்த காரியமும் பெரிதல்ல. அமைதியை தேடாதே, அமைதியாக மாறிவிடு. உண்மைகள் என்னை இணையப்படுத்தும் என்று இன்னும் கொஞ்சம் வெண்ணப்பட்டு சொல்ல வேண்டுமானால் ஆசனாக அனைத்தையும் விட்டுவிட்டு நினைத்தது சரிதான். சித்தார்த்தராக புத்தராக மாறியவர் கபிலவஸ்து வேலரசன் சுந்தேதனார் கௌதம என்ற அரசன் மகாமாய என்ற அரசன் மகனாக நேபாளில் ருக்மிணி என்ற இடத்தில் பிறந்து அவரது தூய்மைப்படுத்த ஞானத்தை அடைந்த ஆசைக்கு காற்று மற்றும் மாபெரும் தத்துவத்தை கண்டெடுத்தேன். எனது பிறந்தநாள் ஒவ்வொரு நாளும் மே மாதம் 23ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. நீங்கள் என்னை மீண்டும் காட்டிய காட்டுகளை நினைவு கொண்டு 1000 உறவுகள் துணை என்று வாழ்க்கை நடத்த என்று சொல்லுகிறேன். அவரவர் பாதை அவரவர் படம் அவரவர் படுகை என உனது பாட பாசிக்கிறார். இது ஒரு ஆணை வைத்து
நாச்சியார் 1878 தலையிட்டால் பாதிக்கப்பட்ட நாங்கள் சிவகங்கை Thank you.